ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து அகைன் ஒரு ட்ராவல் விளாக் தான். இது லீவ்ல எடுத்தது. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ரொம்ப நாளாவே போணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு. நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஒரு பீச் ரெசார்ட். 2 டேஸ் அங்க தான் ஸ்டே. சாட்டர்டே, சண்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2 டேஸ் எப்படி போனதுன்னே தெர்ல. ரொம்ப ஜாலியா இருந்தது. மெயினா சமைக்க வேண்டாம். ஃபுட் அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. மூக்குத்தி அம்மன் படத்துல கூட ஒரு டயலாக் வரும்ல. டெய்லி நான் தானே சமைக்கிறேன். ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ அந்த டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. ஃபுல்லா கிரீனரீஸ் தான். இங்க எல்லாம் நல்லா சூப்பரா மெயின்டெயின் பண்றாங்க. நெறைய செடி, மரம்லாம் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. நெறைய சுத்தி வந்து பார்க்கு, அப்புறம் வந்து பீச்சுக்கும் போயிருந்தோம். இங்கேருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தான். ஸோ நான் அதுவுமே கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். 6 மணிக்கெலாம் வந்து வீட்லேருந்து கிளம்பியாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்க தான் வந்து சாப்பிடுற மாரி, இங்க 3 பெட்ரூம் இருந்துச்சு. நல்ல பெரிய பெட்ரூம் அண்ட் நல்லா சூப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருந்தாங்க. இங்க வந்து நமக்கு ஸ்டே ஃப்ரீ தான். எப்பவுமே ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டே இருப்பாங்க. நான் தான் வந்து அப்புறம் போலாம், அப்புறம் போலான்னு தள்ளி போட்டுட்டே இருப்பேன். இந்த வாட்டி சரி போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. கிளம்பி வந்தாச்சு. போனதும் எல்லா ரூமும் வந்து ஒரு விசிட்ட போட்டாச்சு. ஸோ இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கும். இது நல்ல பெரிய பெட்ரூமா இருந்துச்சு. லாஸ்ட்டா ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கிச்சன். நல்ல பெரிய கிச்சன். ஸ்டவ் அப்புறம் வந்து ஆர்ஓலாம் இங்கேயே ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரூட்ஸ்லாம் நான் எதுவும் எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வரணும்னு நெனச்சேன். அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். சைட்ல வந்து ஒரு யூட்டிலிட்டி மாரி குடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தா கூட உள்ள வச்சிருந்துருக்கலாம். இந்த சைடு வந்து யூட்டிலிட்டி. இதுக்கப்புறம் ஒரு டோர் இருக்கும். இதுக்கு பின்னாடி தான் வந்து கிச்சன் இருக்கு. அதுலேருந்து தான் நமக்கு சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம். இது நல்லா வெளிச்சமா இருந்தது. பெரிய விண்டோ குடுத்துருந்தாங்க இங்க. எல்லா பெட்ரூம்லயும் கப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம்னா வச்சுக்கிறதுக்கு. பெட்ரூம்லயும் ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹால்லயுமே வந்து 3 ஏசி இருக்கு. பெரிய ஹால் இல்ல அதனால. ஸோ ஃபேமிலியா வந்தா ஒரு 3 ஃபேமிலி வந்தா கூட ஸ்டே பண்ணலாம் அந்த மாரி இருக்கும். இந்த பில்டிங்க்கு சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க் இருக்கும். நெறைய மாமரம், பலா மரம்லாம் இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி அந்த மாரி இருக்கும். ஸோ அப்படியே ரூம் எல்லாம் பார்த்துட்டு, கொஞ்சம் வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்க போறதுக்கு முன்னாடியே த்ரோட் ஒரு மாரி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, "இன்ஜெக்ஷன் போட்டுறலாம். இல்லன்னா உனக்கு கண்டிப்பா சரியாகாது" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. "இல்ல நான் வந்து உப்பு, மஞ்சள் போட்டு கார்கில் பண்றேன். சரியாயிரும்" அப்படின்ட்டு. நல்ல வேளை அங்க கெட்டிலும் இருந்துச்சு. நான் கூட ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு போணும்னு நெனச்சேன். எடுத்துட்டு போல. நல்லா வார்மா வச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தேன். 2 டேஸ்ல நல்லா வந்து த்ரோட் சரியாயிருச்சு. ஸோ ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் மேடம் வந்து இங்க செட்டில் ஆயிட்டாங்க. டிவிய போட்டு ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சைடு வந்து ஒரு ப்ளே ஏரியா மாரி இருக்கும். இது நம்ம இந்த சைடு டோர் குடுத்துருக்காங்க. இது வழியா இதுக்குள்ள போய்க்கலாம். துணி காய போடுறதுக்கெல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த இடம். சின்னதா ஒரு ப்ளே ஏரியா மாரி இருக்கும். கிட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்தா விளையாடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். வீடு ஃபுல்லா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வெளியில கிளம்பியாச்சு. வெளியில போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு. இந்த சைடு ரைட் சைடு வந்து பக்கத்துலயே அந்த பில்டிங்க ஒட்டியே வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, அந்த பில்டிங்லேருந்து லெஃப்ட்ல வந்தோம்னா இந்த மாரி பார்க் இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு பில்டிங்க்கும் பக்கத்துல இந்த மாரி பார்க் இருக்கும். ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல். இந்த ஒரு 4, 5 பில்டிங் இருக்கும்னு நெனைக்கிறேன் அந்த மாரி. இந்த கார்டன்லாம் ரொம்ப சூப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டுருந்தாங்க. பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்துச்சு. நெறைய பிளான்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் இருக்கும். நெறைய மாங்கா இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் எவ்ளோ பெரிய மரம்னு பாருங்க. நெறைய ஃபோட்டோஸ் வந்து இங்க நல்லா வந்திருந்துச்சு. இந்த கிரீனரீஸ்லாம் இருக்கனால. அதே மாரி இந்த பக்கம் வந்தோம்னா, பெரிய பலா மரம். இதுல நெறைய பலாப்பழம் இருந்தது. பட் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா நமக்கு கிரீனரியா இருக்கும்போது, ஒரு ப்ளசன்ட்டான ஃபீல் இருக்கும்ல, அந்த மாரி தான். கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, திரும்ப பீச்சுக்கு போலாம் அப்டின்ட்டு, லஞ்ச்லாம் சாப்ட்டுட்டு பீச்சுக்கு போலாம் அப்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. அன்னைக்கு வந்து ஐந்தரதம் போலாம் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட போலாம். இல்லன்னா நாளைக்கு காலையில போலாம் அப்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம்.
இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. ஒரு 9:00 அந்த மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி தோசை, சட்னி, சாம்பார் தான் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தனுஷோட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுல அந்த டைமில், கரை மூவி, அதுதான் வந்து பார்த்துட்ருந்தோம். அப்படியே டைம் எப்படி போனதுன்னே தெரில. மதியம் லஞ்சும் வந்துருச்சு. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன், ரசம் கேட்டிருந்தேன். ரசம், அப்புறம் வந்து தயிர், ஒயிட் ரைஸ், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தோம். அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து பீச் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். அதனால் டக்குன்னு ஒரு 1:00, 2:00 அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெயில் அதிகமாக இருந்துச்சு போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அங்கே பீச் பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா வெயில் தெரியாது. அங்கே யாருமே இல்லை. நாங்கள் போகும்போது ஒரே ஒரு கப்பல் மட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 4 அந்த மாதிரி ஆகும்போது நிறைய பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 3 ரீல்ஸ் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை டேக்கு, எவ்வளோ டைம் வந்து திரும்ப திரும்ப எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன ரீல் தான், அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படின்றது அது எடுக்கும்போது தான் தெரியுது. இந்த ரீல் எடுக்கும்போதெல்லாம் ஃபோன்லேயே தண்ணி பட்டுருச்சு, போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்றும் ஆகலை. அப்புறம் இந்த ரீலும் எடுத்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, 3:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா வந்து இங்கேருந்து வரவே மாட்டேன்ட்டா. நான் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தா மண்ணில். கீழே வந்து ஷெல்ஸ்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வரவே இல்லை. அப்புறம் இங்கே 2 பேர் இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போய் ஷெல்ஸ் பறக்க ஆரம்பிச்சிட்டா. அவளை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. திரும்ப ரூமுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போகலாம். ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். அப்படியே இங்கேயும் எப்படி டைம் போனதுனே தெரில. ஒரு 2 ஹவர்ஸ் இங்கேயே இருந்துட்டு திரும்ப ரூமுக்கு போயாச்சு. செஸ் போர்டு இல்லை, கேரம் தான் இருந்துச்சு. அதனால் கேரமே விளையாடலாம் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. டின்னருக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி, வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தாங்க. நைட்டு திடீர்னு லக்ஷனா வந்து டீ வேணும்னு கேட்டிருந்தா. எப்போவுமே டீ குடிக்க மாட்டா. டீ குடிக்கிற ஆளே கிடையாது. நான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் டீ, காஃபி அதெல்லாம் குடிப்பா. சரி, இன்றைக்கி அவளே கேட்டதுனால சரி, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா திடீர்னு டீ கேட்குறாளே அப்படின்ட்டு. அப்புறம் டீ வந்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு அப்படியே தூங்க போயாச்சு. மார்னிங் கொஞ்சம் எழுந்தது லேட் தான். அப்படியே வந்து நம்ம 5 ரதம் போகலாம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பி வந்துட்டோம். சரியான வெயில், தப்பான டைமில் வந்துட்டோமோ அப்படி தான் தோணுச்சு. ஸோ பாப்பா தான் இங்கே வந்ததே இல்லை, சரி அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தோம். ஸோ அவளுமே வந்து ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்ததில். நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் ஈவினிங் டைம் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு 1 ஹவர் தான் இருந்திருப்போம். வெயில் தாங்க முடியல, அப்படி கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. பட்டர் பால் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். இல்லை வேண்டாம், ரொம்ப வெயிலாக இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சண்டேனால நான்வெஜ் தான் இன்றைக்கி. சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. இது வந்து சௌச்சோ, பருப்பு, தக்காளிலாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து பொட்டேட்டோ அப்புறம் கேபேஜ்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி. அப்புறம் நார்மலாக சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, ரசம், தயிர், அப்பளம் அதெல்லாம் இருந்துச்சு. வித் சாம்பார், ரசம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணி அந்த மாதிரி டைமில் ரூம்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறமா வெட்னஸ்டே அன்றைக்கி வந்து திருவண்ணாமலை போயிருந்தோம். இதுவுமே ரொம்ப நாள் பிளான் தான். சடனாக வந்து திடீர்னு நம்ம பிளான் பண்ணால் தான் எப்போவும் நடக்கும், அந்த மாதிரி தான்.
சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனால் நைட்டே ஒரு 2, 3 மணிக்கு கிளம்பியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரியான கூட்டமாக இருந்தது கோவிலில். 6 மணி அந்த மாதிரி கிளம்புனோம். இங்கே வர்றதுக்கு ஒரு 10:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. எதில் போகலான்னு ஒரே டவுட்டு. இப்போ ஸ்பெஷல் தரிசனமா இல்லை பொது தரிசனத்தில் போகலாமா அப்படின்ட்டு. கடைசியில் ஸ்பெஷல் தரிசனத்தில் தான் உள்ளே போனோம், கூட்டம் இருக்காது அப்படின்ட்டு. பார்த்தா எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும் போல். ஸோ திருவண்ணாமலை நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. நிறைய டைம் பிளான் பண்ணியிருக்கோம் போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், அதனால அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எப்படியோ கிளம்பி வந்துட்டோம். ஸோ நீங்கள் யாராவது திருவண்ணாமலை போயிருந்தீங்க அப்படின்னா எந்த டைமில் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணலாம். இது வரைக்கும் நின்றுட்டே வந்தோம். இதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் உட்கார சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அப்படி நாங்களும் உட்காந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. எப்படா உள்ளே போவோம் அப்படின்ட்டு. அப்படியே சாமி பார்த்துட்டு சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். காலை தரையில் வைக்கவே முடியல. அங்கங்கே நிழலில் நின்று தான் வந்துட்டுருந்தோம். பாப்பா என்னால் நடக்க முடியாதுன்னு சொன்னனால அவளை தூக்கிட்டே வந்துட்டாங்க. அப்படியே வெளியே வந்துட்டு இளநீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் போயிருந்தோம். இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பில்லி, சூனியம், ஏவல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போனப்போ கூட்டம்லாம் ரொம்ப இல்லை. சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கோவில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.